வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. இந்தியாவை 1526 முதல் 1858 வரை 300 ஆண்டுகளுக்கும் மேல் ஆண்ட முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவிய பாபரை பற்றின சில சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். பேரரசர் பாபரின் உண்மை பெயர் ஜாகீர் உத்தின் முகமது பாபர். பாபர் எனும் பெயர் பெர்ஷியன் மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது. இதன் பொருள் புலி என்பதாகும். உமர் ஷேக் மிஸ்ராவின் முதல் மகன் தான் பாபர். இவரது தந்தை மாவீர பேரரசர் திமுரின் நேரடி சந்ததியாவார். இவரது தாய் ஆசியாவை ஆண்ட செங்கிஸ்கானின் சந்ததியாவார். 1495 தற்போதைய உஸ்பெகிஸ்தானான பெர்கானாவின் அரியணை ஏறினார் பாபர். அப்பொழுது இவரது வயது வெறும் 12 என்பது குறிப்பிடத்தக்கது. 1504 காபூலை வெற்றி கண்டார் பாபர். பாபரின் தாய்மொழி சகாட்டை என்பதாகும். ஆனால் அவர் பாரசீக மொழியை சரளமாக பேசும் வல்லவராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னை துருக்கியர் என்றே பாபர் சொல்லிக் கொண்டார். பாபரின் முன்னோர் காலத்தில் தைமூர்கள் கீழே பஞ்சாப் பகுதி இருந்தது. வட இந்தியாவின் பிற பகுதிகளான பீகார், வங்காளம் போன்றவை ஆப்கானியர் ஆட்சியின் கீழ் இருந்தன. ராஜபுத்திர தலைவர் ராணாவுக்கும் பாபருக்கும் 1527 போர் நடந்தது. அதில் வெற்றி கண்டு மாலவத்தின் சந்தேரி என்ற வலிமையான கோட்டையை 1528 கைப்பற்றினார் பாபர். பாபர் இந்தியாவை 5 ஆண்டுகள் மட்டுமே ஆண்டார். இவருக்கு கல்வி மற்றும் இசையில் பெரிய அளவில் ஆர்வம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தனது வரலாற்றை துருக்கி மொழியிலேயே பாபர் எழுதினார். இவரது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டன. நீதித்துறை வலிமையாக செயல்பட்டது. கொக்காரா போருக்கு பிறகு இவர் எந்த போரிலும் ஈடுபடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது கடைசி நாட்களில் நோயால் அவதிப்பட்டு படுக்கையில் இறந்தார் பாபர். இவருக்கு பிறகு இவரது மகன் ஹுமாயூன் அவர்கள் ஆட்சியை நடத்தினார். இவர் இந்தியாவை இழந்து மீண்டும் வெற்றி கண்டார். இப்படியாக முகலாய பேரரசு இந்தியாவை 1526 முதல் 1858 வரை 300 ஆண்டுகளுக்கும் மேல் ஆண்டனர். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.